ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி வெரைட்டியை எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம், டேஸ்ட்டும் அதிகங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னிக்கு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு 6 பச்சை மிளகாயை அந்த எண்ணெயில் லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் கவனமாக வதக்கணும், இல்லைன்னா பச்சை மிளகா வெடிக்க ஆரம்பிச்சிரும். பச்சை மிளகாயோட எண்ணிக்கையை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறது இல்லைங்க, அதுக்கு பதிலாக நம்ம வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். இந்த பல்லாரிக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோங்க. கருவேப்பிலை உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க கருவேப்பிலையை பிறக்கி கீழே போடுறாங்கன்னா இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸில் நீங்கள் சேர்த்து அரைச்சி கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவங்களும் கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கியாச்சு. அது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு பொரிகடலை சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம ஆற வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ இந்த சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனேமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தாளிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து இந்த சட்னிக்கு சேர்த்தோம்னா இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா சட்னி நல்லா கெட்டியாயிருங்க. இப்போது நீங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே இந்த சட்னியில் அல்டிமேட்டாக இருக்கணுங்க. கொஞ்சமாக சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இந்த ரெசிபியை சுட சுட இட்லியோட தாங்க நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா இட்லி எடுத்து முங்க இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.